இலங்கை கடற்படையினரை கண்டித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இன்று முதல் காலவரமற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். அவரோடு பேசலாம். ஆனந்தன், வணக்கம். என்னென்ன கோரிக்கைகள்லாம் முன்வைத்து உங்க வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? விவரம். கார்த்திகா, கடந்த 3ஆம் தேதி ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. அவங்க நள்ளிரவுல மீன் பிடிச்சிட்டு மறுநாள் அதிகாலையில 4ஆம் தேதி அதிகாலையில கரை திரும்பும் போது அந்த பகுதியில ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள், அதாவது குறிப்பா ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 23 பேரையும் 2 படைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அவங்கள சிறையில் அடைக்கப்பட்டு 12 நாட்களுக்கு பின்பு நேற்று முன்தினம் விடுதலை செஞ்சாங்க. இந்த விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் 23 பேர்ல 2 மீனவர்கள் படகு ஓட்டிகள். இந்த படகு ஓட்டியில முதன் முறையாக 6 மாத காலம் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டாரு. அதே போல அந்த படகுல சென்ற ஒரு மீனவர் கடந்த வருடம் சிறைபிடிக்கப்பட்டதுனால அவருக்கு 1 வருட கால கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதனால ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான படகு ஓட்டுநர்கள் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது கடந்த காலங்கள்ல படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் மீனவர் சிறையில் பிடிக்கப்படுவதும் வழக்கமா இருந்த நிலையில இப்போது படகு ஓட்டிகளே சுமார் 6 மாத காலம் சிறைவாசம் அப்படிங்கிற போது மீன்பிடி தொழிலே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இன்னைக்கு அதிகாலையில ராமேஸ்வரம் துறைமுகத்துல நிறுத்தப்பட்ட சுமார் 750க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள்ல கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க கார்த்திகா. அதே போல இன்று ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர்கள் இன்று அதிகாலையில் ஒரு 7 மணி வேளையில ராமேஸ்வரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான அனைத்து மீனவ அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க ஒரு குழு இன்னைக்கு கிளம்பி போயிருக்காங்க. உங்களுக்கு போராட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, அதாவது இலங்கை கடற்படையால 6 மாத காலமும் அதே போல கடந்த மாசம் ஒரு மீனவர் 2 வருட கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதனால இந்த உத்தரவை உடனடியாக நிறுத்தணும். அதே போல இலங்கை கடற்படையால சிறைப்பிடிக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உடனடியாக விடுதலை செய்யணும். அதே போல இலங்கை சிறையில் உள்ள 43 மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யணும்னு ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல இந்த மாதம் 23, 24 தேதிகளில் நடக்க உள்ள கச்சதீவு திருவிழா, அதாவது இலங்கையில் இந்திய பக்தரும் கலந்து கொள்ள இருக்கிற கச்சதீவு திருவிழாவை புறக்கணிக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவித்திருக்காங்க. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.